மேக்ஸ் நியூஸ் லபர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் இன்டெகிரல்ஸ் அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் நம்ம பார்க்கலாம். let f belongs to L of 0, 2 pi close interval 0, 2 pi and let f be periodic with period 2 pi. Let sx equal to limit t tends to 0 plus f of x plus t plus f of x minus t divided by 2 whenever the limit exists. Then for each x for which sx is defined, the Fourier series generated by f has c1 sum sx. okay, இதான் இதுக்கு most suitable. அதாவது let f belongs to f வந்து ஒரு periodic function with period 2 pi. இப்போ f belongs to L of 0, 2 pi ல இருந்து எடுத்துக்கிறோம். f is a periodic function with period 2 pi இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் sx டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி limit t goes to 0 plus f of x plus t plus f of x minus t divided by 2 whenever limit exists அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறது for each x sx is defined. sx வந்து டிஃபைண்டாக இருக்கும். the Fourier series generated by f இருக்கு பாருங்க. இந்த ஒரு Fourier series இந்த f வச்சு நம்ம ஜெனரேட் பண்ணுவோம். அது வந்து has c1 sum sx. இதுதான் most suitable. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து perfect suitable. ஓகே, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக யோசி எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்கலாக நாங்கள் வந்து அந்த டெஸ்ட் பேட்சில் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் வாங்கி அதை எழுதி பார்த்துட்டே வாங்க, நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். அடுத்தது பாருங்கள், let πn 0 to infinity be an orthonormal set on an interval I. let f belongs to L to I and f is series cn πn of x. then இந்த 4 இது மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னா ஆப்ஷன் சி, சீரீஸ் mod cn square is less than or equal to norm f square. ஓகே, பையன்ன்றது ஆர்த்தோனார்மல் செட்டாக இருக்கணும் ஆன் இன்டர்வல் ஐயில். f belongs to L to I இருந்து f of x நம்ம இப்படி மாதிரி சீரீஸாக எழுத முடியுது அப்படின்னா சீரீஸ் மாடல் cn ஸ்கொயர் இஸ் லெஸ் than or equal to norm f ஸ்கொயர். இதுக்கு ப்ரூஃப் இருக்குது நமக்கு. அடுத்து பாருங்கள், let f and g be Lebesgue interval function on open infinity, plus infinity, open minus infinity, plus infinity. then the convolution of f and g is f(g) வந்து லெபெக் இன்டர்வல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க இந்த இன்டர்வலில். அப்போ இது கன்வால்யூஷன் ஆஃப் f and g வந்து இந்த 4 எது அப்படின்னா ஆப்ஷன் பி, இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி f of t g of x minus t into dt. interval minus into plus infinity f of t g of x minus t into dt. அடுத்து பாருங்கள், let f of t equal to 1 by root t and g of t equal to 1 by root 1 minus t 0 less than t less than 1 and let f of t equal to g of t equal to 0 if t less than or equal to 0 or if t greater than or equal to 1. then கீழே வர 4 எது most suitable அப்படின்னா the convolution integral of f and g does not exist. ஓகே, இதான் வந்து மோஸ்ட் சூட்டபிள். எப்படி சார் சொல்கிறீங்க? இப்போ கன்வால்யூஷன் ஆஃப் எஃப் அண்ட் ஜி சொல்லுங்கள். இந்த 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இது 2 எடுத்துக்கிட்டு கன்வால்யூஷன் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஈஸி தான், அது கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. 2 ரிசல்ட் சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிசல்ட் எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். என்ன ரிசல்ட் அப்படின்னா integral a to b f of t into g of t into dt exists if either integral a to b f of t dt is less than infinity, அதாவது limit exist, integral exist, or either or integral a to b
g of t into dt is less than infinity. அதாவது இந்த இன்டர்வல் எக்ஸிஸ்ட் ஆகணும், இந்த இன்டர்வல் வேல்யூ வந்து ஃபைனட்டாக இருக்கணும், அல்லது இந்த இன்டர்வல் வேல்யூ ஃபைனட்டாக இருக்கணும். எப்படின்னா இன்டர்வல் a to b f of t g of t எக்ஸிஸ்ட் அப்படின்னா either this finite or this is finite. அது இது less than infinity அல்லது இது less than infinity-ஆக இருக்கணும். அதே போல் இன்னொரு முக்கியமான ரிசல்ட், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகணும், இது இன்டர்வலாக இருக்கணும் அப்படின்னா, இது எக்ஸிஸ்ட் அப்படின்னா. சரி, இங்கே இன்னொரு ரிசல்ட் என்னென்னா இன்டர்வல் a to b 1 by x minus a whole power p into dx. ஓகே, இது வந்து எக்ஸிஸ்ட் எப்பன்னா இஃப் p greater than 1 இருந்தால். சரிங்களா, இந்த ரெண்டு ரிசல்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் அப்படின்னாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இங்கே வாங்க, எஃப் ஆஃப் டி நமக்கு கொடுத்தது கொஷினில் நம்ம வந்து என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு கன்வல்யூஷன் கேட்குறாங்க இல்லையா. கன்வல்யூஷன் என்ன, இன்டெக்ரல் a to b f of t g of x minus t into dt இதானே ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to bயில் இங்கே லிமிட் வந்து ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்டர்வலில் இந்த 0 to அதுவும் ஓப்பன் 0-1 தான் இது ரெண்டும் வந்து டிஃபைன்டு. சரிங்களா, இப்போது மற்ற இடங்கள்லாம் என்ன ஆகிடுச்சு, ஃபங்க்ஷன் வேல்யூ 0 ஆகிடுச்சு. ஓகே, அதாவது t less than or equal to 0லையும் t greater than or equal to 1லையும் வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ f of t g of t 0. இந்த 0 to 1 இருக்கு பாருங்கள், அதுவும் 0 less than t less than 1 ஸ்ட்ரிக்ட்லி இதெல்லாம் நல்லா கவனி, ஈக்குவாலிட்டி இல்லை பாருங்கள். அப்போ இந்த ஏரியாவில் மட்டும் ஃபங்க்ஷன் டிஃபைன்டு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், மற்ற எல்லா இடத்துலையும் 0 ஆகுதுன்றதுனால 0 to 1 மட்டும் நம்ம பார்த்துக்குறோம். f of t into g of x minus t கன்வல்யூஷன் கால்குலேட் பண்ணுறேன் into dt. சரி, இப்போது இன்டெக்ரல் 0 to 1 f of t இன்னும் ஆக்சுவலாக கொஷனில் கொடுத்துருக்காங்க 1 by பாருங்கள் 1 by root t. இது வந்து 1 by root 1 minus t, ரைட். இப்போ 1 by root t into g of x minus t. x minus t ன்னா இதான் g of t, இதில் x minus t போடுறோம், அப்போ இங்கே x minus t வரும், அவ்வளோதான். இப்போ 1 by root of 1 minus x minus t into dt, ரைட். நம்ம இன்டெக்ரல் பிரித்து எழுதிக்கலாம் இல்லையா. இன்டெக்ரல் 0 to 1 1 by root t into dt into integral 0 to 1 1 by root 1 minus x minus t into dt. இப்போது இது எக்ஸிஸ்ட் இல்லை, ஏன் சொல்லுங்கள், இது வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இதுவும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா இந்த ரிசல்ட் பை திஸ் ரிசல்ட் இன்டெக்ரல் a to b 1 by x minus whole power p இது வந்து எக்ஸிஸ்ட் எப்போன்னா இந்த p வேல்யூ கிரேட்டர் than 1 இருந்தால். இங்கே p வேல்யூ இங்கே t minus 0ன்னு எழுதிக்கலாம், ரூட் 1 வந்து 1/2ன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சார் x minus a into dx அப்படி இருக்குது, இங்கே t minus a into dt அப்படி வச்சுக்கோங்க. a to b 0 to 1 லிமிட்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகுது, ஆனால் p வேல்யூ வந்து லெஸ் தென் 1 ஆகிடுச்சு. இது எக்ஸிஸ்ட்டு எப்போன்னா கிரேட்டர் than 1 இருந்தால். அப்போ இது வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டு, இதுவும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டு. அதனால் ரெண்டுமே வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். லிமிட் அதாவது இந்த இன்டர்வல் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனால் அட்லீஸ்ட் இதாவது எக்ஸிஸ்ட் ஆகும்போது பார்த்தா இங்கேயும் பாருங்கள் p வேல்யூ 1/2 தான். ஸோ இந்த இன்டர்வலும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இதுவும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ டோட்டல் இன்டர்வலே வந்து என்ன ஆகிடுச்சு, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ கன்வல்யூஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அப்படி தானேங்க. இன்டெக்ரல் a to b அது 0 to 1 f of t into g of x minus t convolution of f and g, அதாவது இந்த இன்டெக்ரல் வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ரைட். அப்படின்னா வந்து இந்த கன்வால்யூஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம் இல்லையா. கன்வால்யூஷனோட டெஃபினிஷன் இந்த மேலே கொடுத்துக்கிறோம் பாருங்கள். f and g இன்டெக்ரல் ஃபங்க்ஷனாக இருந்து இந்த கன்வால்யூஷன் f and g எப்படி இருக்கு பாருங்கள், எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள், இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. சரிங்களா, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் படி இது எக்ஸிஸ்ட்னா ஒன்று இது எக்ஸிஸ்ட்டு அல்லது இது எக்ஸிஸ்ட்டு, இது ஃபைனைட்டு ஆர் இது ஃபைனைட்டு. இந்த இன்டர்வல் வேல்யூ ஒன்று ஃபைனைட்டாக இருக்கணும் அல்லது இந்த இன்டர்வல் வேல்யூ ஃபைனைட்டாக இருக்கணும். ஓகேங்களா, எய்தர் திஸ் ஆர் திஸ். ஆனால் இங்கே ரெண்டுமே பாருங்கள், இதுவும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இதுவும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா இந்த ரிசல்ட் படி ஓகே, ஏன்னா இந்த p வேல்யூ வந்து லெஸ் தென் 1 ஆகிடுது, 1/2, இங்கேயும் 1/2. ஸோ கம்ப்ளீட்டாக கன்வால்யூஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
convolution integral of f and g does not exist. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ஒர்த்தான இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது let r equal to open minus infinity comma plus infinity, assume that f belongs to L to R, g belongs to L to R, then the convolution hx of f and g, hx என்றது f and g ஓட convolution அப்படின்னா for each x belongs to R, இது இந்த convolution exist for each x belongs to R and hx is bounded on R. என்ன சொல்கிறாங்க, f belongs to L to R, g belongs to L to R, then the convolution hx பாருங்க அது exist ஆகும்னா for each x in R. அது மட்டும் இல்லாமல் hx இருக்கு பாருங்க அது வந்து bounded on R. ஓகே, இதான் வந்து மோஸ்ட் சூட்டபிள். கரெக்டு ஷூட் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஏகப்பட்ட ரிசல்ட் இருக்குது, படித்ததுனால அப்படியே அடிக்கிறேன். நல்லா நீங்களும் உள்வாங்கிட்டீங்கன்னா பார்க்கும்போதே தட்டிடுவீங்க, ஃபெயிலே ஆகாது. இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இது கரெக்டு, மற்ற நீங்கள் படிக்கணும்னு அவசியமே இல்லை. கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒன்றே இருந்துச்சுன்னா ஓகே. பட் படிக்கிறது நல்லது. படிக்கும்போது நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகும்போது படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 ஆப்ஷனையும் ஒன்ஸ் பார்த்துருங்க. பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்கணும், பேக் அடிச்சிடக்கூடாது. ஐயோ இது பெட்டராக இருக்க மாதிரி தோணுதுன்னு பேக் அடிச்சிடக்கூடாது. மெயினாக அது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், let f be a non-negative function such as the integral minus to plus infinity f of x dx exists and improper Riemann integral, assume that f increases on open minus infinity comma close to 0 and decreases on close to 0 comma plus infinity, then series minus into plus infinity f of m plus f of m minus by 2 இது வந்து எதுக்கு ஈக்குவல், இந்த கீழே வர 4ல் அப்படின்னா பாருங்கள், f be non-negative function such that the integral exists, இந்த integral exist ஆகிற மாதிரியான ஒரு non-negative function. அதே and exists, the integral value exists and improper Riemann integral. Okay, assume that f increases on open minus 50 comma plus infinity, இந்த open minus 50 comma 0ல increases on, decreases on close to 0 comma plus infinityல அப்படின்னா இந்த சீரிஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எம் ப்ளஸ் எஃப் ஆஃப் எம் மைனஸ் 1/2 வந்து கீழே வர 4ல் எது சூட்டபிள் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பெரிய தியரம். அப்படி கரெக்டாக அந்த வேல்யூ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ, சீரிஸ் n equal minus into 2 plus infinity integral minus into plus infinity f of t e power minus 2 pi I n t dt. ஆப்ஷன் ஏ தாங்க இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள். இந்த ஷீட்டை மொத்தமாக ஒரு 500 1 மார்க்கு 600 700 1 மார்க்கு இல்லை 1000 1 மார்க் வரும்போது யூனிட் வைஸ் அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்றேன். இதை வச்சுட்டு நீங்கள் அட்லீஸ்ட் இதையாவது படிச்சுட்டு போகணும். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இதையாவது படிச்சுட்டு இருந்தால் தான் இது சம்மந்தமாக என்ன யோசிப்பீங்க. ஓகே, இந்த இன்டெக்ரல் வந்து எக்ஸிஸ்ட்டுங்க, அதை மறந்துடாதீங்க. அண்ட் இம்ப்ராப்பர் ரீமான் இன்டெக்ரல் அஸ்யூம் தட் எஃப் இன்க்ரீசஸ் ஆன், இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இதில் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த சீரிஸ் வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவல். சீரிஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி f of t e power minus 2 pi I n t dt இதுக்கு ஈக்குவல். ஓகே, ரொம்ப முக்கியமானது கொடுத்துக்கிட்டு இருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க. f belongs to r on close to 0 comma 2 pi and 2 pi periodic series Sn is sequence of partial sums of the Fourier series generated by f where Snx has the integral representation. கீழே வர 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. f belongs to r on close to 0 comma 2 pi and 2 pi periodic. இந்த இன்டர்வலில் டிஃபைன்ட் f கூடவே 2 pi periodicன்னு சொல்லிட்டாங்க. சரி, Snx is the sequence of partial sums of the Fourier series generated by f. f வச்சு உருவாக்குற ஒரு Fourier series பாருங்க, அந்த சீரீஸோட சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸாம் Sn. ஓகேவா, அப்படி இருந்ததுன்னா வேர் Sn of x has the integral representation. இந்த Sn of x வந்து ஒரு இன்டெக்ரல் ரெப்ரசன்டேஷனாக நம்ம கொடுத்துட முடியும். அதில் கீழே வர 4ல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி. பார்த்த உடனே அடிக்கணும். 1/2 pi 2 by pi integral 0 to pi by 2 f of x plus 2t plus f of x minus 2t divided by 2 sin 2n plus t by sin t into dt. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குங்க, அதாங்க அதில் ஹைலைட்டு. இந்த ப்ரூஃப்லாம் நிச்சயம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். படிக்கலனாலும் அட்லீஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டாக மைண்டில் வச்சுட்டு போங்க. ஓகே.
இந்த Sn of x இருக்கு பாருங்க, sequence of partial sums of the Fourier series generated by f. ஒரு சீரீஸ் இருக்குன்னா சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சீரீஸ் வந்து ஜெனரேட்டட் பை எஃப்ஆ இருக்கணும். எஃப் முதல்ல 2π பீரியடிக்காக இருக்கணும். அப்போ தான் இந்த Sn of x வந்து இன்டெக்ரல் ரெப்ரசன்டேஷனாக நம்ம கொடுக்க முடியும். அந்த Sn of x ஓட இன்டெக்ரல் ரெப்ரசன்டேஷன் இதுதான். 2/π integral 0 to π by 2 f of x plus 2t plus f of x minus 2t by 2 into sin 2n plus 1t by sin t dt. ஓகே, அப்படியே சும்மா பசுமலை தானியில் அப்படியே பதிய வச்ச மாதிரி பதிய வச்சுக்கோங்க மைண்டில். அப்பப்போ இதை சொல்லி பார்த்து அசை போட்டுகிட்டே இருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். இஃப் f belongs to closed minus π, π and f is continuous at x belongs to closed minus π, plus π, then f of x can be expanded as a Fourier series. இந்த f வந்து நம்ம can be expanded as a Fourier series ன்னு சொல்லிட முடியும். எப்படி அப்படின்னா இந்த கீழே வர 4ல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தான் இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள். Q0/2 சீரீஸ் k equal to 1 to infinity qk cos kx plus bk sin kx இதுக்கு ஈக்குவல். ஓகே, if f belongs to close to π, π and f is continuous at x belongs to close to minus π, π இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ் டு மைனஸ் π, π தான். அதே போல் கண்டினியூஸ் அட் ஈச் பாயிண்ட் இந்த இன்டர்வலாம் கண்டினியூஸாக இருக்கணும். டிஃபைன்ட் ஆனால் மட்டும் போதாது, கண்டினியூஸாக இருக்கணும். தென் f of x can be represented expanded f of x can be expanded as a Fourier series. இந்த f of x நம்ம Fourier சீரீஸாக எக்ஸ்பாண்ட் பண்ணிட முடியும். எப்படின்னா இப்படி Q0/2 series k equal to 1 to infinity qk cos kx plus bk sin kx நம்ம அந்த f of x எக்ஸ்பாண்ட் பண்ணிட முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கொடுத்துட்ருக்கேன், இதில் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டது. பர்சவல் ஐடென்டிட்டி இஸ் கிவன் பை, இந்த 4 எது பர்சவல் ஐடென்டிட்டி? ஆப்ஷன் ஏ, இன்டெக்ரல் 0 to infinity fc modulus fc of x whole square ds integral 0 to infinity fs of s modulus fs of s whole square into ds equal to integral 0 to infinity modulus f of x square into dx. எல்லாமே 0 to infinity 0 to infinity 0 to infinity இருக்கு. இங்கே fc of s square modulus fc of s square ds equal to integral 0 to infinity modulus fs of s square ds equal to integral 0 to infinity modulus f of x square dx. okay, அடுத்து பாருங்க, fs of 1 by root x fs of 1 by root x is 1 by root s. Fourier sin transform of, அது எப்படி படிக்கணும்? Fourier sin transform of 1 by root x வேறு ஒன்றும் இல்லை, 1 by root s தான், is equal to 1 by root s. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது எஃப்எஸ் ஆஃப் 1 by root x சொன்னோம் இல்லையா, அது மாதிரி பார்த்த உடனே சொல்கிற மாதிரி ஒரு சில ரிசல்ட் தொகுப்பு இருக்குது என்கிட்ட, அதை கொடுத்துட்றேன். அதே போல் இது பர்சவல்ஸ் ஐடென்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. பார்த்து கொடுத்துருக்கேன், எதையும் விட்டுறக்கூடாது. 0 to infinity தான் எல்லாமே இருக்கணும். எஃப்சி ஆஃப் மாடுலஸ் எஃப்சிஎஸ் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் எஃப்எஸ் ஆஃப் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், எல்லாமே மாடுலஸ் இருக்குது. இன்டர்வல் வேல்யூ வந்து 0 to infinity-க்குள்ளே. ஓகேவா, இதுதான் பர்சவல்ஸ் ஐடென்டிட்டி. அதே போல் இந்த ரிசல்ட் எதுவுமே நீங்கள் விட்டுறக்கூடாது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் ஒரு விஷயம் கூட நீங்கள் மறந்துடவும் கூடாது. இதை பல வாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து வச்சுக்கணும், அப்பப்போ அசை போட்டுகிட்டே இருக்கணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டிஃபைன்டு கண்டினியூஸ் அட் ஈச் பாயிண்ட் இந்த இன்டர்வல், அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிட முடியும்.
இந்த மாதிரி சீரியஸாக இந்த ஃபோரியர் சீரீஸாக. ஓகே, இந்த QK BKலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆமாம் தானே? இங்கே Q0 கண்டுபிடிக்க முடியும். Q0ன்றது இந்த A0 மாதிரி, இந்த QKன்றது AN BN ஞாபகம் இருக்குங்களா? அதுதான் இது ஃபோரியர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷனை நம்ம இந்த F எழுதிட முடியும். கண்டினியூஸ் அட் ஈச் பாயிண்ட் இந்த இன்டர்வல் க்ளோஸ்டு -π +πக்குள்ள. ஓகே, அதே போல் F டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ் 0,2π இருக்கணும், 2π பீரியாடிக்காக இருக்கணும். இந்த SN இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ் ஜெனரேட்டட் பை F. இந்த SNன்றது அப்படின்னா வேறு SN ஆஃப் X காஸ் த இன்டெக்ரல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா இந்த கீழே வர 4 எதுன்னா இந்த C ஆப்ஷன் 2/π integral 0 to π/2 f of x plus 2t plus f of x minus 2t by 2 into sin 2n plus 1t by sin t dt. Where Sn of x என்னது as integral representation நம்ம கொடுத்துட முடியும் அந்த Sn of x இப்படி. இது வந்து இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் பயங்கர வேலிடான ஸ்டேட்மெண்ட், எதுவுமே விளையாட்டை நீங்கள் எடுத்துக்கூடாது. எக்ஸாம்பிள் கேட்டது. இப்போது எஃப்ன்றது நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் சச் தட் இந்த இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் அண்ட் இம்ப்ராப்பர் ரீமான் இன்டெக்ரல். அஸ்யூம் தட் எஃப் இன்க்ரீசஸ் ஆன் ஓப்பன் -t, 0 decreases on closed 0, open infinity. Then the series இது equal to series integral -to plus infinity f of t e power -2πnt dt. இதுக்கு ஈக்குவலுங்க இந்த சீரீஸ் -to plus infinity fm plus fm minus by 2 வந்து இந்த சீரீஸ் n equal to -to plus infinity integral -to plus infinity f of t e power 2πnt dt க்கு சமம். ஓகேவா? அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட் பாருங்கள். லிட் r வந்து -t, plus open -t, plus r இது assume that f belongs to L to R, g belongs to L to R. then the convolution hx இருக்கு பாருங்க of f and g அது வந்து exist for each x in R and hx வந்து bounded on R இருக்கும். இந்த hx என்னது convolution of f and g. ஓகே, அது எக்ஸிஸ்ட் ஆகும் for each x in R. அதே போல் h is bounded இருக்கும் on R. ஓகே, இது தெரியும் நமக்கு. இந்த கன்வால்யூஷன் தான் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், டவுட்டே இல்லை. ஏன்னா இதோட இன்டர்வல் வேல்யூ இதோட இன்டர்வல் வேல்யூ இந்த லிமிட்டில் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏதாவது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆனாலும் வேலையை முடிச்சுக்கலாம், ரெண்டுமே வந்து ஃபைனட்டாக வரல. அதனால் இது வந்து கன்வால்யூஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்றது தான் மோஸ்ட் சூட்டபிள். இப்போ எஃப் அண்ட் ஜி லெபக் இன்டர்வரபிள் ஆன் -∞, ப்ளஸ் இன்ஃபினிட்டி. தென் இந்த கன்வால்யூஷன் எஃப் அண்ட் ஜி எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க இப்படி தான், இன்டர் -to plus infinity f of t g of x minus t into dt. ஓகே, let pi n be an orthonormal set on interval I. இந்த pi n ன்றது பாருங்க orthonormal set அந்த இன்டர்வல் I, க்ளோஸ்ட் இன்டர்வல் அந்த I. சரி, அப்போ f belongs to L to I இருந்து f of x வந்து இந்த மாதிரி சீரீஸாக இருந்ததுன்னா cn of x pi n of x இருந்ததுன்னா then series modulus cn square is less than or equal to norm f square. ஓகே, அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும். let f belongs to L of 0,2π, அது க்ளோஸ் 0,2π. இந்த fb பீரியாடிக் வித் பீரியட் 2π பீரியாடிக் ஃபங்க்ஷன். பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா என்னென்னு ப்ராப்பர் டெஃபினேஷன் இருக்குது, போய் படிச்சுட்டு வந்துடுங்க. ஒவ்வொரு பீரியாடிக் ஃபங்க்ஷனை என்ன பீரியட் அப்படின்னு சொல்லிட முடியும். இப்போ நாம் எடுத்துக்கிட்ட எஃப் வந்து 2π பீரியாடிக்காக இருக்குது, இது மாதிரி எடுத்துக்கிறோம். எஸ் ஆஃப் எக்ஸையும் டிஃபைன் பண்ணிடுறாங்க. லிமிட் t goes to 0 plus f of x plus t plus f of x minus t by 2 whenever the limit exists இந்த sx வந்து. then for each x sx இருக்கு பாருங்க, இந்த sx for each xக்கு sx வந்து டிஃபைண்டாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் இந்த ஃபோரியர் சீரிஸ் ஜெனரேட்டட் பை f இருக்கு பாருங்க, இந்த f வச்சு ஒரு ஃபோரியர் சீரிஸ் நம்ம ஜெனரேட் பண்ணுவோம். ஹஸ் c1 sum sx, அதோட c1 sum வந்து இந்த xx வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட் சொல்லுது. ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து கொடுத்துருக்கேன், எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ப்ளே பண்ணிட்டு திருப்ப ரிப்பீட் பண்ணி கேட்டுகிட்டே இருங்க, அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே, இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நான் கொடுப்பேன். 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் போடுங்க, டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினா தான் டெஸ்ட் பேட்சுக்கே நீங்கள் முதல்ல தயாராக முடியும், அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டீனாக கொடுக்குறோம்ல வீடியோஸ், இந்த 4 இருக்குது ஸ்டாட்டுக்கு இந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா, இதெல்லாமே அந்தந்த நோட்டில் தனித்தனியாக எழுதிட்டு வாங்க. 4 சீரீஸ் அண்டு 4 இன்டெக்ரல்ஸ் இருக்குல்ல, அதுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டுருங்க. இந்த மாதிரி சார் இந்த மாதிரி மார்க் பண்ணுறீங்களா, இது வேணும் சார் அப்படின்னு இன்றைக்கி கால் பண்ணாங்க நிறைய பேர். இது வந்து வரட்டும், இந்த நோட்டு ஃபுல்லாக முடியட்டும், நான் உங்களுக்கு தரேன், கண்டிப்பாக தரேன். உங்களுக்காக தான் இவ்வளோ வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது தராமல் விட்டுருவேன்னா பல வாட்டி நான் வந்து இதை அப்படியே கையில் வச்சு படிச்சுப்பேன் சார், ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்குலாம்.
உங்களுடைய சப்போர்ட் தான் வந்து மேலும் நல்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டே வாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் கொடுங்க தயவுசெய்து. அவங்க தெரிஞ்சுட்டு தான் நம்ம ஓவர்டேக் பண்ணிடுவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. அது பெரிய பாவம், அது நம்ம செய்யக்கூடாது. மற்றவங்களுக்கும் கொடுங்க, படிக்கட்டும். மற்றவங்களையும் வீடியோ பார்க்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.